டெல்லியில பிக்கஸ்ட் ப்ரொடெக்ட் டைம் வந்து நடந்துட்டு இருக்கு. நீட்டோட யூஜி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆனப்புல இருந்து ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. இப்போ டெல்லியில வந்து மெட்ரோஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸுமே வந்து மோஸ்ட்லி வந்து கட் பண்ணிருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னா ஒரு 3 டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான வந்து இமிடியேட்டா ஜாப் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இவங்களோட ஃபர்ஸ்ட் டிமாண்டா வந்திருக்கு. செகண்ட் டிமாண்ட் என்ன அப்படின்னா யூஜி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகி இதனால அஃபெக்ட் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்ட ஃபேமிலிஸ்க்கு வந்து 1 crore வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட செகண்ட் டிமாண்டா வந்திருக்கு. அண்ட் தேர்ட் டிமாண்ட் வந்து இன்க்ளூடிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டிமாண்ட், இப்ப தேவைப்படுற டிமாண்டா வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டிமாண்டா அந்த தேர்ட் டிமாண்ட் வந்து இருக்கு. உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 நீட் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் அப்படின்னா என்னால வந்து சொல்ல முடியும். அதாவது என் சைட்ல இருந்து நான் சொல்றேன், இந்த டிமாண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு கிரௌட், அதாவது மகாராஷ்டிரா, ஆந்திரா எல்லா பக்கமும் இருந்து, ராஜஸ்தான் எல்லா சைட்ல இருந்துமே வந்து இப்ப இந்தியாவுக்கு டெல்லிக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த கிரௌட் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இதனால போலீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலீஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. போலீஸ் சைட்ல இருந்து கேட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து கேட்டோம் அப்படின்னா போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்க. இதனால பல ரத்தங்கள் வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அண்ட் பல அடிகள், இதையும் தனி ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப நிறைய பேர் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன சிச்சுவேஷன், இந்த நீட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆனப்பல இருந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதையும் இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சோனம் அவருமே வந்திருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப என்ன சிச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு, அண்ட் ஃபைனலைஸ்டா என்ன நடந்துச்சு, இப்ப என்ன போயிட்டு இருக்கு, கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இந்த வீடியோல வந்து உள்ள டீடைல்டா A to Z எக்ஸ்பிளைனா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலரா டே பை டே நியூ கரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாட்டுல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, நம்மளோட நாட்டுல என்ன நடக்குது, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனா வந்து உள்ள வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பில் பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டேரக்டா நோட்டிபிகேஷன் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணாவே டேரக்டா வந்து உங்களை வந்து வீடியோக்குள்ள வந்து கூட்டு போயிடும். அதனாலதான் பெல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண சொல்றோம். உள்ள டீட்டெயில் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். டெல்லியில ஒரு பிக்கஸ்ட் ப்ரொடெக்ட் வந்து போயிட்டு இருக்கு. நியூஸ் எல்லாத்துலயுமே ட்ரெண்டிங், அதாவது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஓவரால் வேர்ல்டே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே ஓவரால் இந்தியாவே வந்து பேசிட்டு இருக்கிறது இந்த நீட்டோட ப்ரொடெக்ட்ஸ் என்ன நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாக்குறதுக்கு முன்னாடி இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அதாவது ஸ்டில் இப்ப நம்ம வந்து ஜூலைல இருக்கோம், அப்படியே வந்து பிஃபோர் மேக் வந்து போனோம் அப்படின்னா இங்கதான் இந்த ஒரு இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட்டி வந்து ஆன்லைன்ல கட்சி வந்து ஆரம்பிக்கிற அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மே 2026 ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து வைக்கப்படுறாங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து காக்ரோச் மாதிரி, அதாவது அவங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க, சும்மா சோசியல் மீடியால சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுட்டாங்க. இதை அடுத்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்க எம்ப்ளாய்மெண்ட் சைட்ல இருந்து வந்து நீங்க ப்ராப்பரான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க சைட்ல இருந்து வந்து கேட்க ஆரம்பிச்சு, அப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு பார்ட்டி தான் இந்த ஒரு பேஜ் வந்து ஆரம்பிச்சாங்க. பேஜ் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 3 daysல 25+ மில்லியன் ஃபாலோவர்ஸ இந்த பேஜ் வந்து எடுத்துச்சு. இதை எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவே இதை வந்து டர்ன் ஓவர் பண்ணி பார்க்கப்பட்டுச்சு. அப்ப ஆரம்பிச்சு இந்த ஒரு இஷ்யூ, அதாவது இதுக்கப்புறம் இது வந்து இப்படியே போயிட்டே வந்து இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து மாறிடுச்சு. என்ன அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம சும்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொன்ன சும்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பிக்கஸ்டான ஒரு வைரலான ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறதும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் 2026 யூஜி நீட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆனப்புல இருந்து இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ரெஷன் ஆனாங்க. டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டும் அதிகம்.
இது ஸ்டில் இது ஒரு சைட்ல வந்து போயிட்டு இருக்கும்போது சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷனோட வேல்யூவேஷன் வந்து கரப்ஷன் ஆகுது அப்படிங்கறதும் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய டாக்கா வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பிரச்சனையே வந்து ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது இங்க இது அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டே வந்திருக்காங்க. இந்த நீட்டுக்கு என்னதான் சொல்யூஷன், என்னதான் ஒரு தீர்வு அப்படிங்கிற போதுதான் இந்த பிரச்சனை ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கஸ்டா எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜந்தர் மந்தில அண்ட் ஜூன் 6, 2026 அன்னைக்கு ஜாயின் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோனம் ஜந்தர் இவர் வந்து அங்க இருந்து டெல்லிக்கு வந்து வராரு. டெல்லிக்கு வந்து இவரோட உண்ணாவிரதம் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுல பேசப்படுது இந்தியால. கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, எல்லா இடத்துலயுமே இந்த ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து பேசப்பட்டுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனே வந்து ஸ்ட்ராங்கஸ்டா வந்து நிக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன நடக்குதுன்னா, இவர் உண்ணாவிரதம் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்து இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டிமாண்டா வந்து இருந்தது. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். 3 டிமாண்ட் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானை வந்து ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது, இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டிமாண்ட். அண்ட் செகண்ட் டிமாண்ட் என்ன அப்படின்னா, அண்ட் இதனால அஃபெக்ட் ஆகி டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு 1 crore வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட செகண்ட் டிமாண்டா வந்து இருந்துச்சு. தேர்ட் டிமாண்ட் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டிமாண்டா வந்து இருந்துச்சு. இந்த டிமாண்டெல்லாம் வைக்கிறாங்க. இந்த டிமாண்டெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா என்னோட உண்ணாவிரதம் போராட்டத்தை நான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சோனம் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதை அடுத்து இவர் உண்ணாவிரதம் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 days வந்து கிராஸ் ஆயிருச்சு. பட் ஸ்டில் எந்த ஒரு சைட்ல இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து எதுவுமே நடக்கல. இதை அடுத்து போலீஸ் எல்லாம் வந்து சேர்ந்து அவரை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் அட்மிட் பண்றாங்க. ஏன்னா 20 நாள் வந்து ஆச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இன்னமும் அவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அண்ட் ஜூலை 20 வந்து பாராளுமன்றத்துல அண்ட் மான்சூன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுல கூட இந்த ஒரு விஷயத்த பேசல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னால் இவ்வளவு பேர் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இதனால அஃபெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் கண்டினியூ இப்போ வரைக்கும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இவங்க எதுவுமே பேசல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சைட்ல இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்து ஆரம்பிக்குது. இங்க இது பேசல அப்படிங்கிறது அடுத்து பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் இன்க்ளூடிங் ராகுல் காந்தி அவர் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாரு. ஆனா இதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்டா வந்து அகைன் ஒரு பெரிய ப்ரொடெக்டா வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட க்ரௌட் வந்து எக்கச்சக்கமா வந்து அதிக ஆரம்பிச்சிச்சு. இதுல இன்ஃபுளுசர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் மோர் தென் அதிகமா வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. போலீஸ் வந்து 144 வந்து போட்டு இங்கதான் பிரச்சனையும் வந்து ஆரம்பிச்சிச்சு. போலீஸ் சைட்ல இருந்து வந்து கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து கேட்டோம் அப்படின்னா இல்ல எங்களை ஃபர்ஸ்ட் போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஃபைனலா போலீஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா போலீஸ் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 100+, அதாவது 100க்கு மேல வந்து போலீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 65+ல இருந்து 75 அதாவது 85 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிதடியே நடந்திருக்கு. ரத்தம் கலவையா வந்து மாறின டெல்லி அந்த பாராளுமன்றத்துக்கு அடுத்து அங்கேயும் இந்த ஒரு விஷயம் வந்து பேசப்படலை அப்படிங்கறதா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அளவான ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறிச்சு. இதை அடுத்துதான் செகண்ட் இயர் வந்து ராகுல் காந்தி வந்து இதுக்குள்ள வந்து உள்ள என்ட்ரி ஆனாரு. இவர் வந்து உள்ள என்ட்ரி ஆனாரு. அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களோட வீட்டுக்கு வெளியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொடெக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸோட வாய்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வாய்ஸுக்கு நீங்க பதில் கொடுக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுல இந்தியா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஸ்டில் செகண்டரியா வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா அதாவது இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் இருக்கும் போது இருக்கிற பீரியட்ல இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துருச்சு. பட் ஸ்டில் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீ யாருமே டோன்ட் டேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இது உண்மையும் கூட தான். இப்ப வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இந்த கொடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது எல்லா சைட்ல இருந்தும். இந்த பிரச்சனை ஏன் எதனால் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு ஏன் இவ்வளவு பெரிய ப்ரொடெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில அப்படின்னா யூஜி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆனப்பல இருந்து ஆரம்பிச்ச அந்த ஒரு பிரச்சனை. யூஜி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் அப்படின்னா இது வந்து இவ்வளோ ஈஸியா கிடையாது. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ராத்திரி பகலா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. காலையில எந்திரிச்சு அவ்வளவு இயர்லியா எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது அசால்ட்டா கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்க இருந்து லீக் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. எங்க இருந்து லீக் ஆகுது? எனக்கு தெரிஞ்ச
ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு பசங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிட்டாங்க. அதாவது ரிசல்ட் வந்து அவுட் ஆகும் பாத்தீங்களா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாமினேஷனோட கேட் அதை வந்து பாஸ் வந்து விட்டுருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரிசல்ட்ஸ் வந்து விடும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுல ஸ்ட்ராங்கஸ்டா மார்க் வரும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்டா வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ரிசல்ட் வரும்போது அதே அவங்க என்ன மார்க் எக்ஸாக்ட் பண்ணாங்களோ அதே மார்க்கும் வந்து வந்துருந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பிரச்சனை, கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருச்சு. இது வந்து அகைன் வந்து ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒரு மார்க் வந்து எடுத்த அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பயங்கரமா டிப்ரெஸ் ஆறாங்க. இந்த டிப்ரெஸ் ஆறனால அவங்களோட மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆகும் போதுதான் இந்த மாதிரி சூசைட் அப்படி